பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 31 சங்கீதம் 23வது வசனம். சாம்ஸ் 31 verse 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம உண்மையாக இருக்கலாம். பொய்யாய் வாழ்ந்த காலங்கள் யாராலும், யாராருக்கோ வாழ்ந்த காலங்கள் யாராலும், மாய்மாலமாய் வாழ்ந்த காலங்கள் யாராலும், நம்முடைய எண்ணங்களை யாருக்கோ கொடுத்துருந்தோம், சிந்தனைகளை வேறொருத்தவங்க நடத்திட்டு இருந்தாங்க, நம்முடைய கண்களை வேறொருத்தர் நடத்திட்டு இருந்தாங்க, நம்முடைய இருதயத்தை ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாங்க, கால்களை ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணங்களை ஓடிட்டு இருந்தது. ஆனால் பாதுகாப்பு எங்கே இருக்குது தெரியுங்களா? யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பார். எனக்கு அற்புதம் செய்யணும்னு நான் கேட்க தேவையில்லை, நான் உண்மையாக இருந்தால் போதும். எனக்கு அதிசயம் செய்யணும்னு சொல்லி கேட்க தேவையில்லை, நான் உண்மையாக இருந்தால் போதும். நம்ம அந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசங்களை பெறுவான் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகளில் பார்க்கிறோமே. இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆட்டோமேட்டிக். சில வசனம் ஆட்டோமேட்டிக்காக கிரியை செய்யும். சில வசனம் நம்ம கெஞ்சணும், சில வசனங்கள் மன்றாடணும், சில விஷயங்களில் கதறணும், சில விஷயங்களில் கண்ணீர் வடிக்கணும், சில விஷயங்களில் உபவாசம் பண்ணணும், சில விஷயங்களுக்காக பொருத்தனை பண்ணணும். ஆனால் இந்த விஷயத்தில் உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார்னா. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய ரெடியாக தானே இருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருங்க. உங்கள் வேலையில் உண்மையாக இருக்கணும், குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், வெளியில் போகிற ஒரு இடத்துல உண்மையாக இருக்கணும், ஸ்கூலில் உண்மையாக இருக்கணும், காலேஜில் உண்மையாக இருக்கணும், ட்ராவலிங்கில் உண்மையாக இருக்கணும். அந்த உண்மை தான் நம்முடைய போய் ரீச் ஆகிற இடத்துல ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். உண்மை இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். ஒருத்தர் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மெய்யான தெய்வத்தை குறித்து என்ன தான் பேசினாலும் அந்த மெய்யான தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் சேராது. ஏன் தெரியுங்களா? நம்ம பேசுறது முக்கியம் இல்லை, கிரியைகள் தான் முக்கியம். அதனால் இந்த நாளில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் ஆண்டவர் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உண்மையாக மாறிடுவாங்க. உங்களால் உண்மையாக இருக்க முடியலையா? மனைவிக்கு உண்மையாக இருக்க முடியாமல் இருக்கலாம், கணவனுக்கு உண்மையாக இருக்க முடியாமல் இருக்கலாம், பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு உண்மையாக இருக்க முடியலாம், பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க முடியலாம், வேலையில் நீங்கள் உங்கள் ஓனருக்கு உண்மையாக இருக்க முடியலாம். எதுலெல்லாம் உண்மையாக இருக்க முடியலையோ முதல் விஷயம், நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாக இருக்கிறோன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தினத்தில் நிறைய பேர் அந்த உண்மைக்கு மாறான ஒரு வாழ்க்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் அந்த உண்மை நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உண்மை ரொம்ப அவசியங்க. இந்த காலம் உண்மை செத்து போயிட்டு கிடக்கு. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த குடும்பத்திற்கு ஒரு விஷயம் ஜெபிக்க போயிருந்தேன். நான் கடைசியாக அந்த இடத்துல எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது, இவர்களுடைய மரணம் சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது என்று ஒருவரை பார்த்து சொல்லிவிட்டு வந்தேன். குறிப்பிட்ட தினத்தில் அந்த மரணம் சம்பவித்தது. அதை கொலை செய்தவரே கோர்ட்டுக்கு போய் பெரிய லெவலில் பேசி ஜட்ஜிக்கு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நான் கொலை செய்யலை அப்படின்னு சொல்லி தான் சொத்தில் ஒரு பகுதியை விற்று அந்த ஜட்ஜுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் சொல்கிறாரு, நான் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன், அவன் ஜட்ஜி கையெழுத்து போட்டான் அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை கேட்டோன்னே மனசு உடஞ்சி போச்சு. கொலைகாரன் எப்படி வெளியில் வந்திருக்கிறானே, இவன் எப்படி நல்லா இருப்பான்?
அதுக்கப்புறம் அவன் அநேக ஊழியக்காரர்கள்ட்ட போய் ஜெபிக்கிறான், வரான், போகிறான். ஆண்டவர் சொன்னார், அவனை நான் காக்க மாட்டேன், அவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து சேராது. அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்தான், அதுக்கு உண்டான தண்டனை அவன் அனுபவிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நம்ம ஒரு விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிற விஷயத்தில் குறைவு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட அன்பு கூறுங்க. அவர்கிட்ட அன்பு கூறும்போது நம்ம உண்மையாக இருப்போம். நாம் அவர்கிட்ட உண்மையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்மை காப்பார். நம்முடைய பிஸ்னஸை, குடும்பத்தை, தேவைகளை, நம்முடைய பேங்க் பேலன்ஸை, நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அற்புதமாக செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த சங்கீத புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 23வது வசனத்தில், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவர்கள் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவங்க பூர்ணமாய் பதிலளிப்பாண்ட வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் உண்மையாக இருந்து அதனால் வருகிற ஆசைகளை சூழ்ந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.